வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் போட போறேன். எங்க வீட்டுல லஞ்சுக்கு இன்னைக்கு செஞ்ச ஒரு பொரியல். அதுக்கு முதல்ல இந்த பலாக்கொட்டையோட மேல இருக்கிற அந்த வெள்ளத்தோல் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில போட்டு வச்சிடணும். அது ரொம்ப கொஞ்சம் காஞ்சிருக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் அந்த பிரவுன் கலர்ல இருக்கிற தோலையும் நம்ம கத்தி யூஸ் பண்ணி அதை எடுத்து எல்லாத்தையுமே தண்ணியில போடணும். அப்பதான் கொஞ்சமாவது சாஃப்ட் ஆகும். இது தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் அதை சின்ன பீஸை கட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் கட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு தேங்காய் உடைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு பாதி முடியை திருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பொரியலுக்கு ஒரு முருங்கைக்காவும் வேணும். ஸோ அதை போய் பறிச்சுட்டு வந்துடுறோம். அது கட் பண்ணி எடுங்கம்மா, உடஞ்சி வராது. கை எல்லாமே நல்லா மூத்துருச்சுல, நல்லா பெருசாயிருச்சு. சூப்பர். எல்லாமே ஒரே லெவல்ல தான் இருக்கு. இங்க ஒரு குட்டி இருக்கு பாருங்களேன், இங்க ஒரு குட்டி இருக்கு. போதுமே ரெண்டு. அந்த பலாக்கொட்டைகள் எல்லாம் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம ஒரு சின்ன கடாயில் இதுல போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி முதல்ல அதை தான் நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கணும் அப்படின்னா ஃபுல்லா இல்லை, ஒரு 75% அந்த மாதிரி வேக வச்சா போதும். இப்போ பறிச்ச அந்த முருங்கைக்காவை நல்லா தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த திருவின தேங்காய் கூட ஒரு 4-5 பல் பூண்டு வச்சு கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அதே மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதையும் கொஞ்சம் நசுக்கணும் அப்படின்னா நசுக்கிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் அந்த தேங்காய் துருவலோடு இருக்கிறது பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் கிளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து அதையும் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப 1/4 அளவுக்கு வெந்த அந்த பலாக்கொட்டைகளோட இந்த கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவையும் போட்டு உப்பு பார்த்தப்ப கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நசுக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவையும் அதோடய சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு எல்லாத்தையும் அப்படியே வேக வச்சு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் இது பண்ணிடணும். கரிஞ்சிடாம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா வத்திடுச்சு. வாசனைக்காக மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் சாதத்தோட இன்னைக்கு வறுத்த மீன், இந்த பலாக்கொட்டையும் முருங்கைக்காவும் போட்டு செஞ்ச பொரியல், அதோட கொஞ்சம் நச்சுன்னு உப்பு பச்சை மிளகாய் போட்ட பச்சை மாங்காய். சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். என்ன ஊத்துறதுக்கு குழம்பெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பொரியலே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பர் டேஸ்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட இது மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட போறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆனால் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. உங்களுக்கு சீசன் டைம்ல இது கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி விடுங்க. என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பா சேரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய்.